+2 முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு அப்புறம் சிஏக்குள்ள வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. பிகாம் படிச்சுட்டு நான் சிஏ படிச்சா ஈஸியா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி. இது ரெண்டுமே ஒரு தவறான அணுகுமுறை தான். இன்ஃபேக்ட் எங்களுடைய இந்த 21 வருஷ ஜேர்னில அப்படின்னு பாத்தீங்கன்னா +2 முடிச்ச உடனே இந்த சிஏ ஸ்டடிஸ்குள்ள வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்க வந்து நான் எம்பிபிஎஸ் முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா ஒரு டிகிரி முன்னாடி முடிச்சு வச்சுக்கிறேன், எனக்கு ஒரு ஜாப் போறதுக்கு ஈஸியா இருக்கும் நினைப்பாங்களா? எம்பிபிஎஸ் முடிச்சா அவங்க என்ன லெவல்ல இருக்க போறாங்க, இல்ல நான் ஒரு டிகிரியோட ஒரு ஜாபுக்கு போனா என்ன லெவல்ல இருக்க போறேன்றத அவங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும்ல. ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போறேன், லட்சத்துல சம்பாதிக்க போறேன், சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வாய்ப்பை விட்டுட்டு டிகிரி மூலமா எனக்கு கிடைக்க போற ஒரு ஜாப்குள்ள போறதுன்றது நிச்சயமா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். 12th முடிச்சுட்டு சிஏக்கு வந்தா மோர் பெட்டர். உங்களுடைய ஜேர்னி அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். டிகிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கு ஒரு ஏஜ் அந்த இதெல்லாம் வந்தங்காட்டி உங்களுக்கு மைண்ட் செட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். பிகாம் படிக்கிற காலேஜ்ல ஒரு காம்ப்ளிமெண்டரியா நீங்க சிஏ படிக்கும்போது சிலபஸ் இப்படி தான் இருக்கும், உங்களுடைய எக்ஸாமினேஷன் இப்படி தான் இருக்கும்னு கைட் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி நீங்க சிஏக்கு ஃபோக்கஸ் பண்ற இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிகாம்லயும் இந்த சிலபஸ் மேட்ச் ஆகும், இல்லைன்னா நீங்க வந்து பிகாமோட எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்டரிஸ் அவங்க கொடுக்க போறதே கிடையாது. ஸோ நம்ம கிட்ட அந்த கோர்ஸ் இருக்கா சார்? இருக்கு. நம்மளோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஃபோக்கஸ் சிஏ மட்டும் தான்றவங்களுக்கு தனியா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மூலமா +2 முடிச்ச பிறகு சிஏக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது எனக்கு டிகிரியும் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் மூலமா பிகாம் + சிஏ இன்டெகிரேட்டடா படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த 21 இயர்ஸ் ஆஃப் லெகசியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்த சிஏ சிஎம்ஏக்காக மட்டுமே தான் வந்து கோச்சிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க. பேரலா 2 அகாடமிக் உள்ள அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா நிச்சயமா இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸால மட்டும்தான் அதை வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியும். நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் ஃபுல் டைம் நான் பண்ணணும் அப்படின்றது அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா? ஒரு 21 இயர் லெகசி அப்படிங்கும்போது அதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன சீக்ரெட்? அது ஏன் ஃபுல் டைம்? சரி, நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனால் இதில் ஜாயின் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையுமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா முடிச்சுட்டு வெளியில வரவங்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைவா இருக்கு அப்படின்றதான் கேள்வி. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் மனசுலயுமே பதிஞ்சிருக்குல்ல, சிஏனா கஷ்டம், ஜாயின் பண்ணிடுறாங்க ஆனா முடிக்க முடியல, பல வருஷம் வந்து இவங்க படிச்சுட்டே இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான விடை தான் இந்த வந்து முழு நேர கல்லூரி அப்படின்றது. ஸ்கூலுக்கும் இங்கே ஃபவுண்டேஷன் அங்கே படித்ததுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து எப்போ என்ன டவுட்ஸ்னாலும் உடனே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அது வந்து ஒரு மெயின் பெனிஃபிட்டாக. எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது ஒரு மெயின் ரீசன் நான் இங்கே ஜாயின் பண்ணதுக்காக. லாபுக்கு முதல்ல லாப் புக்கை பார்த்தானே பயம், அந்த வேட்ஸ்லாம் ஒன்றுமே எனக்கு புரியலை. போகப்போ இங்கே வந்து ஸ்டாஃப்ஸு அவங்க எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா உண்மையிலே இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னால் இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிக்க முடியாது. நான் சிஏ ஃபவுண்டேஷன் நல்லா படித்த ஒரே காரணம் ஸ்டாஃப் தான். ஏஐ அப்படின்றது இன்னைக்கு வந்து எல்லாரையுமே பயப்படுத்துதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபீல்டு அடி வாங்கிடும், அந்த ஃபீல்டு அடி வாங்கிடும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அப்போ இதனால சிஏ எனக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னா அதையும் ஏஐ வந்து அதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? டாக்டர்ஸை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா? நான் வந்து ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை கிளாட் மாதிரியான ஒரு ஏஐ டூலில் போயிட்டு எனக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் நானே ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கிப்பேன். அந்த மெடிசன்ஸ் வாங்கி நான் சாப்பிட்டேன்னா டாக்டர்ஸ்க்கு என்ன வேலை இருக்கு, நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், டாக்டரோட கரியரே வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ்லையும் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியே தவறு. இன்ஃபேக்ட் ஏஐ அப்படின்றது சிஏ கரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். எந்த விதத்துலையும் அது வந்து சிஏ கரியரை வந்து ஸ்பாயில் பண்ணாது. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரு 12th முடிச்ச உடனே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அப்படின்றது பெரும்பாலும் எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் உண்டு. ஆனால் சிஏ நான் எடுக்கணும், அது சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தோணுது. ஏன்னா +2 முடிச்சதுக்கப்புறம் எடுக்கலாமா இல்லை ஒரு டிகிரி பண்ணிடலாமா அப்படின்ற கேள்வி மாணவர்கள்கிட்ட மட்டும் இல்லை பெற்றோர்கள்கிட்டையும் இந்த குழப்பம் இருக்குது. இது சம்மந்தமாக பேசுகிறதா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை ஒட்டி பேசலாம். அதுக்காக தான் இன்றைக்கி பெருந்துறையில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கு வந்திருக்கோம். இந்த கல்லூரியினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மணிகண்டன் அவர்கள் நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கிளாரிட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு இல்லாமலே இருக்கு. ஈவன் நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட், இந்த குழப்பம் என்கிட்டயும் இருந்தது ஆரம்பத்தில். சரி இது எடுக்கலாமான்னு, அது வேற ஒரு ட்ராக்ல போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கேள்வி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். சார் நீங்களும் அழுத்தமா ஆஃப்டர் 12th
இது செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குன்றது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த விழிப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இருந்தாலும் இன்னும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் பெற்றோர்களுக்கு எதனால் நான் +2 முடித்த உடனே எடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதை பற்றி அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் சார். +2 முடிச்ச பிறகு சிஏ படிக்கிறது அப்படின்றது தான் பெஸ்ட் அப்படின்றத நான் சொல்றதை விட, ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க வேற யாரோ ஒருத்தர் சொல்றதை விட, இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், அதாவது இந்த கோர்ஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, +2 முடிச்ச பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஃபவுண்டேஷன்ல இந்த கோர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகலாம். அடுத்து இன்டர்மீடியட், அடுத்து ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜ்ல இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க டிகிரி படிச்சுட்டு தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருந்தா அதை வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸே சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருந்தாலும், நீங்க ஒரு எம்பிபிஎஸ் எடுத்தாலும் சரி, பிடிஎஸ் எடுத்தாலும் சரி, இல்லை பிஇ எடுத்தாலும் சரி, இன்ஃபேக்ட் இப்போ நீங்க ஆர்கிடெக்டோ இல்லை வந்து நீங்க எல்எல்பி கோர்ஸ் படிக்கணும்னா கூட +2க்கு அப்புறமாவே இந்த கோர்சஸ்க்குள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சிஏல மட்டும் தான் நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் வந்து +2 முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு அப்புறம் சிஏக்குள்ள வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் படிச்சுட்டு நான் சிஏ படிச்சா ஈஸியா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி. ரைட், இது ரெண்டுமே ஒரு தவறான அணுகுமுறை தான். இன்ஃபேக்ட் எங்களுடைய இந்த 21 வருஷ ஜேர்னில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்ச உடனே இந்த சிஏ ஸ்டடீஸ்க்குள்ள வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். நீங்க வந்து டிகிரி படிச்சுட்டு அப்புறம் சிஏ படிக்கலாம்னு வந்தவங்களுடைய கவுண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது, அவங்களோட சக்சஸ் ரேஷியோவை பார்க்கும்பொழுது, +2 தென் சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 17 வயசுல +2 முடிக்கிற ஒரு மாணவர் வந்து 21 வயசுல ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகுறாங்க. இதுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான காரணமே 10th அண்ட் +2 போர்டு எக்ஸாம்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஸ்கூல்ல படிச்சது இல்லாம வீட்டுக்கு வந்து டியூஷன்ல படிக்கிறது அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகுறோன்ற ஒரு சீரியஸ்னஸோட பேரண்ட்ஸும் அவங்களுக்கு வந்து அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்க படிக்கும்போது மானிட்டர் பண்றது, இல்லை டியூஷன்ஸ்க்கு அனுப்பி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்புக்குன்னு அவங்களை டெடிகேட் பண்ணி வைக்கிறதுன்னு இருக்கும். இதே பேட்டர்ன் உடனே அவங்க அடுத்த 4.5 வருஷம் ஃபாலோ பண்ணும்பொழுது சீக்கிரமா சிஏ முடிக்கிறாங்க. அந்த கோர் அப்படியே கண்டினியூ ஆகும், அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகுது. அதை வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியுது. இதே +2 முடிச்ச பிறகு நான் ஒரு டிகிரியில 3 வருஷம் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் டிகிரி அப்படின்றதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட்ல ஒரு 20% மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குது, மிச்சம் எல்லாமே தியோரிட்டிக்கல் நாலேஜ் தான். ஸோ அந்த டிகிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு, அதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் ஈஸியாக தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நிறைய கல்ச்சுரல்ஸ்ல இருந்து ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கு. அது இல்லாம ஆர்ட்ஸ்குள்ள வந்து அவங்களோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல, என்டர்டைன்மெண்ட்ல, ஆனுவல் டே செலிப்ரேஷன், ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன், இன்ஃபேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து அவங்க வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க என்ஜாய்மெண்ட்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் சீரியஸா படிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களால படிக்க முடியாம போயிடுது. ஸோ அந்த பேட்டர்ன் மாறுறதுனால தான் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ நானும் அப்படி தாங்க சார் நினச்சேன் ஃபஸ்ட்டு, ஈஸியாக தான் இருக்குன்னு. ஆனால் என்னென்னா அந்த எனக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து அதிகமாகுது இங்கே வந்தது. இன்டர்மீடியட் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சிஏ பண்ணுறது வந்து 12th நம்ம ஜாயின் பண்ணியிருக்கான்னு இப்போ தோணுது எனக்கு. ஏன்னா பிகாம் முடிச்சுட்டு வரப்போ நான் அங்கே வந்து காலேஜில் வந்து லிபரலாக தான் இருந்தேன். ஃபோனு, டிவி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, இந்த மாதிரி நான் அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அடாப்ட் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன தோணுதுன்னா, நம்ம 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்ட்ராங் பண்ணி பேஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இன்டர்மீடியட் ஈஸியாக இருக்கும்னு தோணுது, ஈஸியாகவும் பாஸ் பண்ணலான்னு தோணுது. ஆனால் இன்னுமே இப்போ சிஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ தூரம் அதுக்கான ஒரு கடினமான உழைப்பை நம்ம போடணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது, அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது. அப்போது இயல்பாகவே ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா, சரி பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் ஒரு டிகிரி இருந்தால் எனக்கு ஒரு சேஃப் தானே அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன சொல்யூஷன் உங்ககிட்ட? நான் ஃபேக்டை பேசணும் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் சாய்ஸ் கொடுக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி நான் எங்கேயால டிகிரி இருக்கு, ஸோ அதை வச்சு நான் ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படின்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்தது அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சிஏவை படிக்கணுன்ற ஃபோக்கஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிஜமாவே ஒரு ட்ராபேக் தான். செகண்ட் சாய்ஸாக ஒன்று வச்சுக்கிறது இல்லை. இப்படி கேட்கலாமா, எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்க வந்து நான் எம்பிபிஎஸ் முடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா ஒரு டிகிரி முன்னாடி முடிச்சு வச்சுக்கிறேன், எனக்கு ஒரு ஜாப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்களா? எம்பிபிஎஸ் முடிச்சா அவங்க என்ன லெவலில் இருக்க போகிறாங்க, இல்லை நான் ஒரு டிகிரியோட ஒரு ஜாபுக்கு போனால் என்ன லெவலில் இருக்க போகிறோன்றதை அவங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போகிறேன், லட்சத்தில் சம்பாதிக்க போகிறேன், இல்லை ஒரு சோஷியல் எஸ்டம் லைக் டாக்டர்னா ஒரு சோஷியல் எஸ்டம் இருக்கு இல்லையா, சமூக அந்தஸ்து இருக்கு, இன்ஜினியர்னா இருக்கு, ஆர்கிடெக்ட்னா இருக்கு, அதே வரிசையில் தானே நம்ம லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸையும் வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஆடிட்டர் அப்படின்னாலும் ஒரு சமூக அந்தஸ்து இருக்கு, லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வாய்ப்பை விட்டுட்டு டிகிரி மூலமா எனக்கு கிடைக்க போற ஒரு ஜாப்குள்ள போறதுன்றது நிச்சயமா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா, ஒரு சில மாணவர்கள் வந்து செகண்ட் சாய்ஸா வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, ஒருவேளை சிஏ படிப்புன்றது ஒரு 5 வருட கால படிப்பா இருக்கு, அதுக்கு
நடுவில் அவங்களால வந்து பொருளாதார சூழ்நிலையோ இல்லை குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால உடனே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா +2 குவாலிஃபிகேஷனோட அவங்களால வேலைக்கு போக முடியறதில்ல. ஸோ அதனால பிகாம் ஒரு சாய்ஸாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நான் இன்னொரு அட்வைஸும் கொடுப்பேன். அது என்னன்னா, சிஏல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்னு ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ் வந்து அவங்க ஒரு 3 இயர்ஸ்ல முடிக்க முடியும். ஸோ ஈவன் இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு கூட அவங்களுக்கு வந்து செமி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஸோ பிகாம் எம்காம் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட ஒரு படி மேலே போய் கூட அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவங்களுமே இண்டிபெண்ட்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நிறைய ஜாப் போர்ட்டல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ சிஏ இன்டர் படிச்சவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்மே நிறைய வருது. செமி குவாலிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அவங்களால அந்த நல்ல ஜாப்ஸ்குள்ளே போக முடியும். சிஏ படிச்சுக்கிட்டே நீங்கள் பிகாம் எழுதுறது ஈஸி, ஆனால் பிகாம் படிச்சுக்கிட்டே நீங்கள் சிஏ எழுதுறது டிஃபிகல்ட், இம்பாசிபிள்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன் சிஏ இஸ் ஹை, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஹையாக இருக்கணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஹையாக இருக்கணும். நீங்கள் வந்து டிகிரியில் ஓன் லாங்குவேஜில் நீங்கள் எழுத முடியும். ஓன் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் ஒரு கிராமட்டிக்கல் இது இல்லாமல், இல்லைனா வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷ் போட்டு எழுத முடியும். சிஏல வந்து அப்படி கிடையாது. லா லாங்குவேஜ்னா லா லாங்குவேஜ், நீங்கள் அந்த இருக்கிற வேர்டிங்ஸை ஆசிட்டிஸ் எழுதி ஆகணும். பைஹார்ட்னு கிடையாது, இருக்கிற வேர்டிங்ஸை சேம் ஆசிட்டிஸ் எழுதணும். ஸோ அந்த இடத்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது 12th முடிச்சுட்டு சிஏக்கு வந்தால் மோர் பெட்டர். உங்களுடைய ஜேர்னி அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். டிகிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கு ஒரு ஏஜ் அந்த இதெல்லாம் வந்தங்காட்டி உங்களுக்கு மைண்ட் செட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் 12th முடிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் சிஏக்கு வந்துடலாம். சரி, இப்போ ஆஃப்டர் +2 என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் இது கொடுக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. எங்கெல்லாம் டிராபேக் உண்டு அப்படின்றதையும் கிளியர் கட்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் இதை தாண்டியுமே வந்து எனக்கு நான் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டே நான் சிஏவும் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டா நம்ம கிட்ட? இல்லை, நிச்சயமா இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி +2 முடிச்சுட்டு சிஏ மட்டும் தான் ஃபோக்கஸ் அப்படின்னா அது ரைட் சாய்ஸ். அடுத்ததான் வந்து டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ வரும் அப்படின்னா அது வந்து ராங் சாய்ஸ்னு சொல்லுவேன். பேட்டர்னும் தப்பு, டியூரேஷன் அதிகமாகுது. ஆனால் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்புமே அதுவாக தான் இருக்கு. ஆனா அதுல நிறைய அவங்க ஹர்டில் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா சார்? ஏன்னா ஒரு பக்கம் காலேஜ் பண்ணிட்டு அதை தான் கேட்கலாம். ஏன்னா காலேஜுக்கும் போறாங்க, ஒரு பக்கம் கோச்சிங்க்கும் போறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் பர்டன் மேல பர்டன் தான் இருக்கு. ஆமா இருக்கு. அதுல ஒரு தவறான அணுகுமுறை இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிகிரி படிக்கிறதுக்காக ஒரு காலேஜ்ல என்ரோல் பண்றாங்க. அடுத்ததா சிஏக்கான கோச்சிங் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுமே சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி இது வந்து 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அவங்க அப்ரோச் பண்றாங்க பேரலா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, எய்தர் மார்னிங் கோச்சிங்ஸ் ஆர் ஈவினிங் கோச்சிங் சிஏ ஃபோக்கஸ் பண்ணிட்டு டே ஃபுல்லா காலேஜ்க்கு போறாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், டிராவல் டைம் வந்து அவங்களுக்கு நிறையவே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ராங் சாய்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிகாம் படிக்கிற காலேஜ்ல ஒரு காம்ப்ளிமெண்டரியா நீங்க சிஏ படிக்கும்போது சிலபஸ் இப்படி தான் இருக்கும், உங்களுடைய எக்ஸாமினேஷன் இப்படி தான் இருக்கும்னு கைட் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி நீங்க சிஏக்கு ஃபோக்கஸ் பண்ற இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிகாம்லயும் இந்த சிலபஸ் மேட்ச் ஆகும். இல்லைனா நீங்க வந்து பிகாமோட எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்டரிஸ் அவங்க கொடுக்க போறதே கிடையாது. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிகாம் பிளஸ் சிஏ இன்டெகிரேட்டடா ப்ரொவைட் பண்ற இன்ஸ்டிடியூட்ஸை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்று உங்களுடைய டிராவல் டைம் வந்து குறையும், நிச்சயமா குறையும். அடுத்தது வந்து சிலபஸ் வந்து அவங்க உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர்ஸ்க்குமே 2த்துக்கும் பேரலா ஒரே இன்ஸ்டிடியூட் மூலமா நீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களோட டைம் சேவ் ஆகும். அது இல்லாம நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில வரும்போது கூடவே சிஏ உடைய ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகாம் பிளஸ் சிஏ இன்டெகிரேட்டடா படிக்கிறது. ஓகே. ஸோ நம்ம கிட்ட அந்த கோர்ஸ் இருக்கா சார்? இருக்கு. நம்மளோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஃபோக்கஸ் சிஏ மட்டும் தான்றவங்களுக்கு தனியா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மூலமா +2 முடிச்ச பிறகு சிஏக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது எனக்கு டிகிரியும் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் மூலமா பிகாம் பிளஸ் சிஏ இன்டெகிரேட்டடா படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஈவன் ஃபைனல்ஸ் வரைக்குமே காலேஜ் மூலமாவே கண்டினியூ பண்ணி இந்த கோர்சஸ் முடிக்கிறதுக்கான அசிஸ்டன்ஸ்மே கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெண்டையுமே கிளப் பண்ணி அதுல ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது ஈஸியா இருக்கும்னு எவ்வளவு தூரம் மேட்ச் பண்ண முடியுது சார்? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிகாம்ல வந்து ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த சிலபஸ் வந்து உங்களுடைய சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்ல வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த 21 இயர்ஸ் ஆஃப் லெகசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த சிஏசிஎம்ஏக்காக மட்டுமே தான் வந்து கோச்சிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஏ அண்ட் சிஎம்ஏ குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் நம்ம ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் வந்து பிஹெச்டி முடிச்சவங்க ப்ளஸ் கூடவே அவங்க சிஏசிஎம்ஏ படிச்சவங்களாவே வந்து நம்ம
அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பேரலா 2 அகாடமிக்குள்ள அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா நிச்சயமா இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸால மட்டும்தான் அதை வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியும். ஸ்கூலுக்கும் இங்கே ஃபவுண்டேஷன் நாங்கள் படித்ததுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷனில் வந்து டீச்சர்ஸ் எங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி கான்செப்டாக புரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் ஒரு டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் இங்கேயே திருப்பி கண்டினியூ பண்ணுறப்ப அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து எப்போ என்ன டவுட்ஸ்னாலும் உடனே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் திருப்பி இன்டர் வந்து இங்கேயே ஜாயின் பண்ணேன். அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம இந்த கோர்ஸ் பற்றி பேசும்போது அதில் ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே அது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம என்எம்சி பற்றி பேசும்போது நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் ஃபுல் டைம் நான் பண்ணணும் அப்படின்றது அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா? அப்போ அதனுடைய நீடை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்க? என்ன காரணம்? இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி ஒரு 21 இயர் லெகசி அப்படிங்கும்போது அதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன சீக்ரெட்? அது ஏன் ஃபுல் டைம்? இல்ல, இது வந்து இந்த படிப்புக்கு தேவைப்படுது. பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா +2 முடிச்ச பிறகு அவங்க விருப்பப்பட்ட இன்ஸ்டியூட்ல நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு சார். ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு சிஏக்குன்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா இதுல ஜாயின் பண்றவங்களோட எண்ணிக்கையுமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா முடிச்சுட்டு வெளியில வரவங்களோட எண்ணிக்கை ஏன் குறைவா இருக்கு அப்படின்றதான் கேள்வி. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் மனசுலயுமே பதிஞ்சிருக்குல்ல, சிஏனா கஷ்டம், ஜாயின் பண்ணிடுறாங்க ஆனா முடிக்க முடியல, பல வருஷம் வந்து இவங்க படிச்சுட்டே இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான விடை தான் இந்த வந்து முழு நேர கல்லூரி அப்படின்றது. இன்ஃபேக்ட் கல்லூரி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு யூஜிசி கீழே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் தான் நம்ம கல்லூரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆம்பியன்ஸை தான் நம்ம காலேஜ் அப்படின்னு சொல்றோம். நம்மளுமே ஒரு இன்ஸ்டியூட் தான். ஓகே, ஸோ இங்கே என்ன ஒரு ஆம்பியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்களோ அதே பேட்டர்ன்ல நாள் முழுக்க இந்த படிப்புக்காக ஒரு நாள் முழுக்க படிக்கிறது. அது என்ன ஆகுதுன்னா மார்னிங் கோச்சிங், ஈவினிங் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸை ப்ரிஃபர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டே டைம்ல என்ன பண்றாங்க? ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்று ஆல்டர்னேட்டிவா இன்னொரு கோர்ஸை படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் இன்ஸ்டியூட்ஸ்ல என்ன பாடம் நடத்தினாங்களோ அதை வந்து வீட்டுக்கு வந்து சீரியஸ்னஸோட எடுத்து வச்சு திருப்பி படிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நிச்சயமா இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினாங்களோ அதை இமீடியட்டா ரிவைஸ் பண்ணணுன்றது இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாள் முழுக்க என்கேஜ் பண்றோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே பேரண்ட்ஸோட அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங் என்ன அப்படின்னா, உனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, இல்லை உங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்றதுக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்புக்காக மட்டும் செலவு பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். அது எப்போ அப்படின்னா காலேஜ் ஆம்பியன்ஸ்குள்ள வந்துட்டாங்கன்னா முடியும். ஏன்னா நம்ம எப்படி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னா மார்னிங் அவங்க வந்து 6 மணிக்கு ஹாஸ்டல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் இருக்கு. மார்னிங் 6 மணிக்கு எழுந்துக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிற டைம் 8 மணிக்கு ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ்க்கு வருவாங்க. இங்க பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதை முடிச்ச உடனே 9 o'clockல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவும் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்க சேர்றாங்க. 60 பேருக்கு ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனி பீரியட் ஸ்கூல்ல டைம் டேபிள் இருக்கும் இல்லையா, அதே கான்செப்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுல இருந்து அடுத்த வருஷம் மே மாசம் அதுக்கான எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகல இல்லையா, அது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல் போட்டு ஒரு டைரியே கொடுத்துருவோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைரி கொடுக்குற மாதிரி டைரி கொடுத்துருவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன கிளாஸஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்ன சாப்டர்ல வந்து அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் தென் நாள் முழுக்க 9 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் காலேஜ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிட்வீன்ல அவங்களோட லஞ்ச் டைம் இருக்கும், பிரேக் டைம் இருக்கும். 4:30 மணிக்கு கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்லேயே அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஹாஸ்டல் ரீச் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம் இருக்கும். ஒரு அவங்களுடைய ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிவி இருக்கும், ஒரு 1 hour அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 o'clockல இருந்து திரும்பவும் 9 o'clock வரைக்கும் படிப்பாங்க. சரி, இதுதான் வந்து நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ற மெத்தட். அதே மெத்தட் தான் நம்ம இவங்களுக்கு ஃபாலோ பண்ணோம். அதே கோரோட டிராவல் இப்போ வீட்ல நான் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மூலமா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா வீட்ல பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிவி பார்க்காத படி, மொபைல் நோண்டாத படி, ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாத படி அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். ஆனா அவங்க படிக்கிறாங்களான்றதை என்ஷூர் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத அவங்களால டிசைட் பண்ண முடியாது, ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி தர முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஈவினிங்ல வந்து ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த 3 மணி நேரம் அவங்க படிக்கிறாங்களா, என்ன படிக்கணும்ன்றத ஷெட்யூல் பண்ணிட்டு அவங்க படிக்கிறாங்களான்றதை என்ஷூர் பண்றதுக்கு ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க படிக்கணுன்றதை என்ஷூர் பண்றாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து மொபைல்ஸ் வந்து அவங்க கையில இருக்காது, வார்டன்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். நைட் 8 o'clock to 8:30 வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு மொபைல் வாங்கி பேசலாம். அண்ட் தென் அவங்களோட டின்னர் இருக்கும், அவங்க தூங்க போகலாம். இதே ஒரு பேட்டர்ன் தான் நாள் முழுக்க அவங்களுக்கு இருக்கும். சண்டேஸ்ல மட்டும் அவங்களுக்கான ரெஸ்ட் டைம் அதிகமா இருக்கும். இதுக்கு நடுவில் அவங்களோட ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்றதுக்கான லாண்ட்ரி அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்கிறாங்க. அப்படின்றதுனால
அந்த விஷயத்துக்கு கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஹவுஸ் கிளீனிங்லாம் இருக்காங்க. அதே மாதிரி லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. எங்களுக்கு அங்க இருக்கிற ஒரே இதுனா நாங்க படிக்கிறது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால பேரண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே இங்க படிக்கலாம். ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். அதே மாதிரி ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. அது வந்து ஒரு மெயின் பெனிஃபிட்டா அது இருக்கு. எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா இருக்குங்க. இது ஒரு மெயின் ரீசன் நான் இங்க ஜாயின் பண்ணது காரணம். லா புக்கை பார்த்தா லா புக்கை பார்த்தானே பயம். அந்த வேர்ட்ஸ்லாம் ஒன்றுமே எனக்கு புரியல. ஒன்றுமே அந்த திருப்பி பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குது. போக போக இங்கே வந்து ஸ்டாஃப்ஸு அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா உண்மையிலே இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னால் இன்றைக்கி சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிக்க முடியாது. நான் சிஏ ஃபவுண்டேஷன் நல்லா படித்த ஒரே காரணம் ஸ்டாஃப்ஸ் தான். எனக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது சார் எல்லாமே ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் யோசிச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஏஐ அப்படின்றது இன்னைக்கு வந்து எல்லாரையுமே பயப்படுத்துதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபீல்டு அடி வாங்கிடும், அந்த ஃபீல்டு அடி வாங்கிடும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அப்போ இதனால சிஏ எனக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னா அதையும் ஏஐ வந்து அதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா, அதை பற்றி ஒரு கிளாரிட்டி சொல்லிட்டீங்கன்னா அது ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அதாவது ஏஐன்றது ஒரு டூல். ஓகே, ஸோ முன்ன காலகட்டத்தில் வந்து இன்டர்நெட்டை பார்த்து பயந்தவங்க உண்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பார்த்து பயந்தாங்க. கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா நமக்குலாம் வேலை போயிடும்னாங்க. அடுத்து இன்டர்நெட் வந்துச்சுன்னா நமக்கான வேலை வாய்ப்புகள் வந்து குறைய போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு டூல் தான் ஏஐ உங்களுக்கு. ஸோ ஏஐன்றது ஒரு டூல், ஆனால் சின்றது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ சிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடச்சிரும். சரி, நான் வேற ஒரு எக்ஸாம்பிளோட போகிறேன். டாக்டர்ஸை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா? நான் வந்து ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை கிளாட் மாதிரியான ஒரு ஏஐ டூலில் போயிட்டு எனக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் நானே ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கிப்பேன். அந்த மெடிசின்ஸ் வாங்கி நான் சாப்பிட்டேன்னா டாக்டர்ஸ்க்கு என்ன வேலை இருக்குது? நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்? டாக்டரோட கரியரே வந்து ஸ்பாயில் ஆகும். அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ்லையும் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியே தவறு. ரைட்? ஸோ ஏஐன்றது ஒரு டூல். அந்த டூல் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? லைக் அக்கௌண்டிங்கில் டேட்டா என்ட்ரி பண்ணுறது, இல்லை வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை எரர் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கெல்லாம் ஏஐயோடைய சப்போர்ட் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஏஐ அப்படின்றது சிஏ கரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். எந்த விதத்துலையும் அது வந்து சிஏ கரியரை வந்து ஸ்பாயில் பண்ணாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களே நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஏஐ கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஊரில் இந்த பிஸ்னஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, இந்த ரீஜன்ல இந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்களான்ற கேள்விலாம் கேட்கலாம். ஆனால் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று, நீங்கள் டாக்ஸஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கான பேன் கார்டு வாங்குறதுலேருந்து, டேன் நம்பர் வாங்குறதுலேருந்து, நீங்கள் ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து டாக்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்க்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். இது ஏஐ வந்து பண்ணித்தர முடியாது. உங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ இல்லை ஒரு ப்ராக்டிசிங் ஆடிட் ஃபார்ம்ல இருந்து தான் உங்களுக்கு இதுக்கான சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க, அடுத்தது நீங்கள் வந்து ஒரு பேங்க் லோன் போறீங்களா, என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போறீங்கன்ற மாதிரியான விஷயங்கள்ல ஃபைனான்ஷியல் பிளானிங், காஸ்ட் கட்டிங், இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிஏ இல்லை சிஎம்ஏ படிச்சவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அடுத்ததாக கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்டிங், உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆஸ் பர் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயத்தில், உங்களுடைய புக்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் அங்கே இருக்கிற ஹியூமன் இன்டர்வென்ஷனில் ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஆடிட் பண்ண தர போகிறதும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான். அடுத்து டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தர போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான டாக்ஸ் கம்ப்ளைன்சஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மட்டும்தான் அந்த டாக்ஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ஏஐன்றது ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான். நிச்சயமாக இந்த கரியரில் ஏஐ கேனாட் ரீப்ளேஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். இப்போ +2 முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அவங்களுக்கும் நிறைய குழப்பம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னாலும் இன்னொரு கேள்வி அவங்க கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இல்லை, இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்ன கரியர் அப்படின்றத வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுல குழப்பம் இருக்கும். நிறைய பேர் இப்போ சிஏ வந்து சாய்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து சிஏ படிக்க முடியுன்றது தெரிஞ்சிருக்கு. அவங்களாலையுமே சிஏ ஆக முடியுது, சாதிச்சவங்க நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, சிஏ தான் ரைட் சாய்ஸ்னு செலக்டே பண்ணிட்டாங்கன்னா கூட அடுத்த கேள்வி அவங்களுக்குள்ள என்னவா இருக்குன்னா, நாங்கள் ஒரு சிட்டியில் இருக்கிறோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண வசதி இருந்தால் கூட அவங்க வந்து வெளியில் போய் படிக்கும் பொழுது அவங்களுடைய பாதுகாப்பு, ஸோ அவங்க வந்து தங்கி படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் பொதுவாகவே பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா,
உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கரியர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல இதுக்கான கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல வாங்க. visit நேர்ல பண்ணலாம். வந்து Okay. விசிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்க. ஓவர் த ஃபோன் நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க, சார் நான் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாமா? பண்ணலாம். பட் ஆனா நீங்க நேர்ல வரணும். ஸோ இப்போ நீங்க நேர்ல வரும்பொழுது தான் இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்க இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸை மீட் பண்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 21 இயர்ஸா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா இந்த கோர்சஸ்க்கான கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற பாதுகாப்பு அம்சங்கள் வந்து நிச்சயமா எந்த குறையும் இருக்காது. இருந்ததுன்னா நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அந்த 22nd இயர்க்குள்ள நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்க முடியாது. ஸோ நீங்க நேர்ல வந்து இங்க இருக்க பிரின்சிபல், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், இங்க படிச்சுட்டு இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டமே நீங்க டிஸ்கஸ் பண்ணி இங்க இருக்கிற அம்யூனிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்மிஷனுக்குள்ள வரலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செல்றீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் சார். Thank நன்றி.